நான் தேவாதி தேவனை துதிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது. அந்த வார்த்தை உங்கள் மத்தியில நான் பேசும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். வேதத்துல நம்ம பார்க்கும்போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவச்சனமே, அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும் போது கர்த்தர் நம்ம உயர்த்துவாராம். நம்முடைய வாழ்க்கையில உயர்வுகள் வேண்டுமானால், கர்த்தர் நம்ம உயர்த்த வேண்டுமானால், அவருடைய கரத்துக்குள் நம்ம அடங்கி இருக்கும் போது, அவருடைய கரத்துக்குள் நாம் இருக்கும் போது, அவருடைய கரத்தில் அடங்கியிருந்து நாம் ஜெபிக்கும் போது, அவரை நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் நம்ம உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, வேதத்துல இன்னும் நாம் பார்ப்போமானால் யாரெல்லாம் தேவன் உயர்த்துவார், எப்படிப்பட்டவர்களை தேவன் உயர்த்துவார் என்று சொல்லி பார்ப்போமானால், தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தும் போது தேவன் உயர்த்துவாராம். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது வேதம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்ம உயர்த்துவார். இன்னும் பார்க்கும்போது வேதத்துல இன்னும் ஒரு பகுதி வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போமானால், தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டுமா? தேவனுக்கு முன்பாக நம்மை முழுவதும் ஒப்பு கொடுக்கும் போது, நம்ம வாழ்க்கை முழுவதும் நம் செய்கிற பணிகள், நம்முடைய காரியங்கள், தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. 1வது காரியம் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமா? தேவனுக்கு கீழ்ப்படியும் போதுதான் கர்த்தர் நம்ம உயர்த்த முடியும். வேதத்துல அநேக பரிசுத்தவான்கள் பார்க்கும்போது தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களை கர்த்தர் உயர்த்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அநேக அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் விசுவாசிக்கிறார், அவருக்காக வாழுகிற அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்வுகள் கிடைத்திருக்கிறது. ஆகையால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படியலன்னா தேவன் நம்ம உயர்த்த முடியாது. அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய வேத வார்த்தைகளுக்கு, அவருடைய ஆலோசனைகளுக்கு, பரிசுத்தவான்கள் கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு, ஊழியர்கள் கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு, பெரியவர்கள் கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு, பெற்றோர் கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு, ஆவிக்குரிய தலைவர்கள், ஆவிக்குரிய தகப்பன்மார் கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோமானா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உயர்த்த அவர் உண்மை உள்ளவர் இருக்கார். உங்களுடைய வாழ்க்கையில உயர்வுகள் வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு கீழ்ப்படிங்க. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில உயர்வுகள் வேண்டுமானால் நம்மை முழுவதும் அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய வழியில நம்ம நடக்க வேண்டும். அவருடைய வழியில நம்ம நடப்போமானா, அவருடைய வேத வார்த்தையின்படி, அவருக்கு சொல்லுகிற ஆலோசனையின்படி, அவர் காட்டுகிற வழியில நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்ம உயர்த்த முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று அவர் விரும்புகிற தெய்வம், அவர் உயர்த்துகிற தெய்வம். ஆகிய நம்மிடத்துல எதிர்பார்ப்பது அவருடைய கரத்துக்குள் அடங்கியிருக்க வேண்டும், அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், தேவனுக்கென்று நம்ம கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வழியில நடப்போமானா நிச்சயமா தேவன் உங்களை உயர்த்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில அநேக வேளையில நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களா, விரும்புகிறீர்களா, எதிர்பார்க்கிறீர்களா? கர்த்தர் உயர்த்த அவர் உண்மையுள்ளவர். ஆகையால நீங்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க, அவருக்கு ஒப்பு கொடுங்க, அவருடைய வழியில நடங்க. நம்மளுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து அவர் காட்டுகிற வழியில நம்ம நடப்போமானா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உயர்வுகள் உண்டு, பொருளாதாரத்திலும் உயர்வுகள் உண்டு. கர்த்தர் இந்த உலகத்துல நம்ம உயர்த்தி அவர் மேன்மை பார்க்கிற தெய்வமா இருக்கிறார். ஆகையால இந்த வேளையில கூட உங்களை தேவன் நேசிக்கிறார், உங்களை உயர்த்துவார். நிச்சயமாகவே அவர் உயர்த்துகிற தெய்வம், அவர் மாறாத தெய்வம். ஏதோ சொல்லுகிறது, நேற்று மீண்டும் மாறாத தெய்வம். அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் அவர் உயர்த்த உண்மையுள்ளவர். ஆகையால் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருந்து தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, கீழ்ப்படிங்க, அவருடைய வழியில நடங்க, அவருக்கு ஆக நீங்க வாழுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். இதன் மூலமா உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையில கூட நிச்சயமா தேவன் இதை கேட்கிறார், இதை பார்க்கிறார். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்வுகள் கிடைக்கும், உயர்த்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுங்க, தேவனுக்கு முன்பாக நீங்க கீழ்ப்படிங்க,
தேவனுக்கு என்று தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. தேவனுடைய வழியில நீங்க நடந்து கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, தேவனுடைய கரத்துக்குள்ள அடங்கிருங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னது போல, ஆகையால் ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள் என்ற வார்த்தையின்படியே அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருப்பீர்களானால் நிச்சயமா தேவன் உங்களை உயர்த்த அவர் உண்மையில் இருக்கிறார். உங்களை இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். ஒரு சிறிய ஜெபத்தை உங்களுக்காக ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இதை கேட்கிற பார்க்கிற எல்லா பிள்ளைகளையும் என் அப்பன் இயேசு உயர்த்துவீராகப்பா. உங்களை ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. உடைய கருத்துக்குள்ள அடங்கிருந்து உங்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம், உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். தன் வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, பொருளாதாரத்துல, செய்கிற பணியில, ஊழியத்துல உயர்த்தப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.